சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சீமான் கெட்ட வார்த்தை பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஏன் செல்போன் எடுத்து பாரு, உங்களை பேசுறதா இருக்கு. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. ஏன் செல்போன் எடுத்து பாரு, உங்களை பேசுறதா இருக்கு. அடங்கொம்மால பார்த்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா. வளர்ந்த விதம் அப்படி, இந்த கட்சியே அப்படித்தான் பேசும். அது நாகரிகமற்று பண்பாடற்று பேசிதான் ஒருமையில பேசுவது, கேவலமாக பேசுவது, கெட்ட வார்த்தையில பேசுவது. இந்த கட்சியில நீங்க என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு பதிலாக புதுச்சேரி தமிழ்த்தாய் பாடல் ஒலித்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே. அவனை செருப்பாலே அடிப்ப சார். மாண்புகள் நீயே, என் தமிழ் தாயே, வீழ்வாரே வீழ். நீங்களா யாருடா? வீழாது காப்பவள் நீயே. சோலி முடிச்சு. ஒட்டுமொத்தமான ஊடகத்தில் நேற்று ட்ரெண்டிங் அண்ணன் சீமான் அவர்கள் தான். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. பின்னணியில யார் இருக்கா? அப்ப இந்த யார் இந்த சார் அப்படிங்கிறது. சாட்டை துரை முருகன் மாமா பையல, நீ உன்னுடைய கட்சி, உன்னுடைய நொண்ணன், நீ அவங்களுக்கு பார்த்த மாமா வேலை, அதை மட்டுமே பாத்துக்கிட்டு லைவ் ரிலே ஓடிட்டு இருக்கு தம்பி, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, பதில் சொல்லுங்க. பாரதியார் சொன்ன கருத்தெல்லாம் கேட்டீங்கன்னு வைங்களேன், ரொம்ப அற்புதமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். சமஸ்கிருதம் இந்தியாவுக்கு பொதுமொழியா வரணும், பசுவதை கூடாது, பசு பாதுகாக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இவனுங்க விட்டுக்கிட்டு இருக்கிற கதை. இந்த ஐயருங்க உடன்கட்டை ஏற பழக்க வேணும், நாள் வருணம் மீண்டும் உருவாக வேண்டும், வகுப்புரிமை ஒழிக்கப்பட வேண்டும், அதாவது இடஒதுக்கீடு ஒழிக்கப்பட வேண்டும். இதுதான் பாரதியார். இவர் உனக்கு பாட்டானா? பாரதி ஒரு கவிஞனடா, அவன் பல்கலைக்கழகமடா. பாரதியாரோட 1-2 கவிதையை எடுத்து வச்சுக்கிட்டு இவன் தமிழர்களுக்கு பாரதியார் என்கின்ற இனிஷியலை போட்டு கேவலப்படுத்த நினைக்கிறான் இந்த சீமான். சீமானுக்கு வேண்டுமானால் பாரதி பாட்டனாக இருக்கலாம். சுயமரியாதை உள்ள தமிழர்களுக்கு பாரதி என்றைக்கும் பாட்டன் கிடையாது, பாப்பான் தான். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இவன் சொல்லிட்டான், சாட்டை துரை முருகன் பெரிய இவனா, அப்புறம் பெரிய அப்பாட்டாக்குறான் இவன். இல்ல இவனால ஏதாவது பிரோஜனம்? இவனே ஜெயில பார்த்து பயந்து ஓடி வந்த பயந்தாங்குள்ளி தான் இவன். அந்த நாய் குலைச்சிட்டு போனா குலைச்சுக்கிட்டே இருக்கட்டும் விடுங்க. நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? சீமான் தாத்தா கல்யாணம் பண்ணிக்கும் போது உங்களுக்கு தப்பா தெரியலையா? சீமானும் தாத்தா வயசுல தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். உனக்கு எதுக்கு? சீமான் எந்த வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு தேவையில்லாத ஒன்று. அவருடைய விருப்பம், அவர் எப்போ வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிறார். அதே மாதிரி பெரியாரோட விருப்பம், அவர் எப்போ வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிறார். இந்த வயசு அவனுக்கு அவன் குஞ்சு மணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாது. ஒரு தலைவன் பேசுற பேச்சாக ஓட்டு போடுற பசங்க இந்த நாட்டுல இருக்கிற வரைக்கும் ஏன் மாதிரி ஆளுங்க தாண்டா உங்களுக்கு தலைவனா வருவான்.